Praise be to the name of the Lord and Savior Jesus Christ. Once again we should stand in the front of God. And God has given a life to live for Him. And this is an important day for us. And which God has given us two important messages from the Word of God. And after a long time, God has planned to share some important messages today. So we greet each and every one of you from India, all over the world. So dear brothers and sisters of God, and please listen to the message which God has given to us for this generation. And what are things going to happen in future. And the things must be shortly come to pass according to the book of Revelation. And one by one, we have discussed so many messages. And today also, God has spoken to us an important things. And let us discuss one by one. Let us pray. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரேசு வழி அவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசுவனை வல்ல ஆண்டவரேசுவனை தீராத பாவம் வியாதியையோ மாறாதே வந்தன் பலகீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாதே வந்தன் பலகீனமோ கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசுவனை வல்ல ஆண்டவரேசுவனை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பா உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரேசுவனை வல்ல ஆண்டவரேசுவனை எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியம் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், துன்பங்கள், கண்ணீர்கள் எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர்கள் ஜீவ சுகபலத்தோடு பாதுகாத்து இந்த நாளிலே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், ஒரு விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த வேதமானது ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதமானது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட மகாபெரிய வார்த்தை இருக்கிறதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒன்றே பரிபூர்ணமானது, இது ஒன்றே மெய்யானது, இது ஒன்றே நிச்சயமானது, இது ஒன்றே ஒரு மனிதனை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஆண்டவரை விடுதலாக்க வல்லது விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்நாளில் உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இது யார் யாரை முன்குறித்திருக்கிறீர்களோ அத்தனை பேரும் இந்த விலையேறப்பட்ட சத்தத்தை இறக்கமாறுங்கள். தொடர்ந்து பேச நடத்த உணர்ந்து ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். We greet each and every one of you in the name of Lord and Savior Jesus Christ. My beloved brothers and sisters, and today we are going to see the important topic, the subject which God is revealed to us is, and how to identify the Lamb of God and His beloved wife. I want to repeat the word once again. How to identify? So this is the Lamb of God, and this is a bride of the Lamb of God. இதுதான் ஆட்டுக்குட்டியானவர், இதுதான் ஆட்டுக்குட்டியான மனைவி என்பதை நம் வேறு அடிப்படையில் எப்படி கண்டுகொள்ளலாம் என்கிறதை முடிந்த அளவுக்கு குறைஞ்சது ஒரு 3 பார்ட்டா I want to divide the subject into 3 parts.
the part 1 and the part 2 and the part 3, and each part I have to take minimum 20 to 25 minutes, and we got to go through the Word of God and prove the Word of God with the help of the Spirit of God. And dear brothers and sisters of God, wherever you are, please take the books and notebooks, take some pen and pencil and copy on all the verse. It's a duty and responsibility of the believers to check if the message is coming from the man of God, and you have to coincide with the Word of God. If anything is not able to relate, coincide with the Word of God, please leave it and reject it. And if it is from the Bible, if God speaks directly from the Word of God, and this is our responsibility to follow and obey it. Hope you understand. Now, so for this, please turn the Bible. John chapter 1. John chapter 1. And the verse 36. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் வாசிப்போம். John chapter 1, the verse 36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற வெளிப்படுத்தின 5:3 வெளிப்படுத்த 5:6. அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெளிப்படுத்த 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. ரைட். The Revelation 13:8. வெளிப்படுத்த 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில். So the Bible in Tamil, beloved brother, read is தேவ ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆம், ரைட். இந்த மூணு தான் படிச்சோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் சொல்லுங்க. யோவான் 1. John chapter 1, the verse 36. Yes. And looking upon Jesus as he walked, he said, "Behold the Lamb of God. Behold the Lamb of God." Now, Revelation chapter 5, the verse 6. Correct? Revelation chapter 5, the verse 6. And behold, and lo, in the midst of the throne and of the four beasts, and the midst of the elders stood a lamb as it had been slain. அடிக்கப்பட்ட as it had been slain. Right. And then Revelation 13, the verse 8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. Yes, I will. And all that dwell upon the earth shall worship him, whose names are not written in the book of life of the Lamb slain from the foundation of the world. The Lamb heads அடிக்கப்பட்ட வண்ணமர்க்க ஆட்டுக்குட்டி, உலகத்தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி. இப்போ the first part is, who is the Lamb of God? In John chapter 1, the word 36. யோவான் 1:36 இருந்த இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிற அடிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிற இந்த ஆட்டுக்குட்டி யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய உலக தோற்றத்தில் அடிக்கப்படுகிற இல்லை. So a lamb had slain.
ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. ரைட். இப்போ இந்த மூணு கருத்து பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு அப்படின்னா கீழே வந்து தேவ ஆட்டுக்குட்டி, இந்த சைடுல என்ன போட்டுக்கணும், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, இந்த சைடுல என்ன போட்டுக்கணும், உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த மூன்று ஆட்டுக்குட்டியினுடைய சாயல், இதனுடைய கோர், அந்த சென்டர் எதுன்னு பார்த்தோம்னா the word, the center of these three things, இந்த மூன்று ஆட்டுக்குட்டிகளுடைய சென்டர் ரூட் இருந்து பார்த்தீங்கன்னா the word. அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சத்துக்கு இயேசு என்று பெயரிட்டாங்க. அந்த மாம்சம் எருசலேமில் நடந்து போறது பார்த்து யோவான் சொல்லுகிறான், இவரே தேவ ஆட்டுக்குட்டி, இவரே தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ வார்த்தையை தனக்குள் பரிபூர்ணமாக கொண்டிருந்த ஒரு தேவனுடைய சாயலை யோவான் சார் சொல்லுகிறார், தேவ ஆட்டுக்குட்டி, lamb of God, lamb of God. ஆட்டுக்குட்டிக்கு தலையில தான் புறா உட்கார முடியும். அதனாலதான் பரலோகம் திறக்கப்பட்டு பரிசுத்தர் நினைச்ச புறாவை போய் இறங்கினார். நல்லா கவனிக்கணும். இப்போ கொஞ்சம் தெளிவா நான் பேசுறேன். இப்போ இந்த யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 வசனம் தானே? John chapter 1 verse 36. அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். நல்ல கவனிக்கணும். யோவான் பார்வைக்கு அவர் தேவ ஆட்டுக்குட்டியா தெரிஞ்சார். வேதவாரன் பரிசெடுப்ப கண்ணுக்கு அவர் தட்சணுக்குமான தெரிஞ்சார். யூதனோட கண்ணுக்கு அவர் யூதனை போல தெரிஞ்சார். ஆனால் யார் கண்ணுக்கு எப்படி தெரிந்தாலும் வார்த்தையானது பூமியில ஒரு மனிதனை போல நடக்கிறதை யோவான் சொல்லுகிறார், இவர் தேவ ஆட்டுக்குட்டி, lamb of God. இதுல எந்த ஆட்டுக்குட்டியாருக்கு, எந்த ஆட்டுக்குட்டியாருடைய அந்த சாயலுக்கு கல்யாணம், இந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு யோவான் சொன்னான்ல, இந்த தேவ ஆட்டுக்குட்டிக்குள்ள பரலோகம், the heaven can kept the word, the fullness of the word in the flesh of the Lamb of God and sent to the earth to finish the 7 important destiny. 7 முக்கியமான காரியத்தை முடிப்பதற்காக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 வசனத்துல அந்த தேவ ஆட்டுக்குட்டி உலகத்துக்கு வந்தது. நம்பர் 1 மன்னிப்பு, நம்பர் 2 ரட்சிப்பு, நம்பர் 3 மறுரூபம், நம்பர் 4 மரணம், நம்பர் 5 அடக்கம், நம்பர் 6 உயிர்த்தெழுதல். இதுக்கு முன்னால மறுரூபம் என்று கொண்டு இந்த 7 காரியத்தை தான், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுரூபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இந்த 7 காரியத்தை முடிப்பதற்காகத்தான் வார்த்தையானது தேவ ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியிலே உலாவினார். கரெக்டா? God can walk on the street in the form of the Lamb of God to fulfill the 7 important concepts. அது வரைக்கும் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத மன்னிப்பை, மீட்பை, ரட்சிப்பை, மறுரூபத்தை, மரணத்தை, அடக்கத்தை, உயிர்த்தெழுதலை நிரூபிப்பதற்காக வார்த்தை மாம்சமானது தேவ ஆட்டுக்குட்டியை போல பூமிக்கு வந்தார். அவருக்கு இயேசு என்கிற நாமம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை எடுத்து போடுகிற தேவ ஆட்டுக்குட்டியாக பூமியில இருந்தார். ஹல்லேலூயா. This is the first chapter. நல்ல கவனிக்கணும். இப்போ இந்த ஆட்டுக்குட்டி, இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் outside the book of Revelation of Jesus Christ. இப்ப ரெவலேஷன் பேசுறல்ல சார், இந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த சாயல் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்கு வெளியே வார்த்தை அனுப்பின ஒரு மெய்யான தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஹalleluya. Hope you understand the message of God. Now we are going inside the book of the Revelation of Jesus Christ. இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள்ள போகிறோம். இந்த இயேசுவின் வெளிப்பாட்டுக்குள்ள
மூன்று காரியங்கள் மிக அழுத்தமாக சொல்லப்பட்டு, ஒன்று அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியானவர். ஹalleluya. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியுடைய what is the purpose, what is the objectives of the Revelation chapter 5 verse 6. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய மகா உன்னதமான காரியங்கள் 7 உண்டு. There are 7 important objectives and concept has to be finished. The lamb had slain the form mist, stand in the mist. சிங்காசனம் உன்னதக்கூடிய அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் செய்யக்கூடிய 7 காரியங்கள் உண்டு. அவர் வந்து சிங்காசன வீட்டினுடைய வலயத்திலே புத்தகத்தை வாங்க வேண்டும். அந்த சிங்காசன வீட்டில் யாருன்னா, from the ancient times of God, நீண்ட ஆயுசுள்ளவர், காலத்துக்கு முற்பட்டவர், எல்லா காலங்களுக்கும் சொந்தக்காரர். He is having the book. அந்த புத்தகத்தை இவர் வாங்கணும். அதுக்கு தான் Revelation chapter 5 verse 6ல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. நம்பர் 2 அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியால் மட்டுமே புத்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யூதாவுக்கு சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இனி மரிக்க மாட்டார், இனி சிலுவையில் ஆணி அடிக்கப்பட மாட்டார், இனி அரிமத்தவரை யோசேப்பா சுற்றப்பட மாட்டார். இனி அவர் அடையாளங்கள் செய்வதற்காக, அற்புதங்கள் செய்வதற்காக பூமியிலே இறங்கி வரவே மாட்டார். அவருடைய ஒரே ஒரு நோக்கம், மீட்பின் புத்தகத்தை வாங்கி மீட்பின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்த புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கிறார். ஹalleluya. சோ யோவான் 1:36 தேவ ஆட்டுக்குட்டியாருடைய வேலை என்ன? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேலை என்ன? ஹalleluya. இப்போ நல்ல பைபிள் முட்டி படிங்க சார், நல்லா படிங்க. Revelation ஆச்சரியமான சில காரியங்கள் உண்டு. வெளிப்பட்ட 5ஆம் அதிகாரம் படி. Revelation chapter 5 verse 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கு மத்தியிலே இருக்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமிக்கு அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். ஆமென். The 7 Spirit of God. Amen. That John explained in John chapter 1 verse 36. யோவான் 1:36ல தேவ ஆட்டுக்குட்டி சொல்லும் பொழுது he never explained the 7 eyes of God. But now in Revelation chapter 5 verse 6 he said 7 eyes, the 7 Spirit of God sent to the earth, not to the heaven. God sent the 7 Spirit of the earth. Believe my dear brothers and sisters of God. Hallelujah. 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 Victorious God is on the earth. I want to prove who is the Lamb of God. அவருக்கு தேவ ஆட்டுக்குட்டியானவரை யோவான் அறிமுகப்படுத்தின பொழுது 7 கொம்பு 7 கண்ணு அவங்க சொல்லல. வெளிப்படுத்த 5:6ல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்க அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்களும் வாசிப்பா அந்த அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. நல்லா கவனிங்க. இப்போ வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கக்கூடிய அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் காட்சிக்கு வருகின்ற பொழுது
யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 வசனத்தில் உள்ள தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஸ்கிரீனை விட்டு மறைந்திருக்க வேண்டும். Hallelujah! Will you believe it? Then John chapter 1 the word 36 says to disappear. யோவான் 1ஆம் அதிகாரம் 36 வசனத்திலே யோவான் சொன்ன தேவ ஆட்டுக்குட்டியானவர் மறைந்த பிறகு, அந்த திரை மூடப்பட்ட பிறகு, அந்த காட்சி முடிந்த பிறகு, அந்த மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறுபம், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பர்வத சகாப்தங்களை பூமியிலே அவர் நிறைவேற்றி முடித்த பிறகு God can show the lamb slain, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியை யோவான் வெளிப்பாட்டில் பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. சுவிசேஷத்தின் தேவ ஆட்டுக்குட்டி சாயல் வேறே, வெளிப்பாட்டின் ஆட்டுக்குட்டி சாயல் வேறே. The Lord the difference between the Lamb of God in the gospel, and there's a lot of difference between the book of Revelation and the gospel. சுவிசேஷத்தின் காலம் வேறே, வெளிப்பாட்டின் காலம் வேறே, ரகசியத்தின் காலம் வேறே. Hallelujah. Listen to the word of God very carefully. Revelation chapter the verse 5. அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 மூப்பர்களுக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய நகரத்திற்கு புத்தகத்தை வாங்கினார். அந்த புத்தகத்தை வாங்கும்போது எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, நான் வெளிப்பட்ட 5ஆம் அதிகாரத்தை பல முறை திரும்ப திரும்ப படித்தேன். நல்ல கவனி. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுதோ, அவர் அந்த முத்திரைகளை உடைக்க ஆரம்பிக்கின்ற பொழுதோ, அங்கே 2 காரியத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒன்று, இடிகள் முழங்கினதாகவோ, எக்காலம் ஊதப்பட்டதாகவோ, மின்னல்கள் பழிச்சிட்டதாகவோ, தேவ ரகசியம் நிறைவேறிவிட்டதாகவோ அங்கே எழுதப்பட்ட வசனத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. இதை ஒத்துக்கொள்றீங்களா? வெளிப்படுத்துற 5ஆம் அதிகாரத்தையோ 6ஆம் அதிகாரத்தை வாசித்த பொழுது ஜீவன்கள் இருக்குது. ஆனா நான் நல்லா படிச்சு பார்த்தேன். எனக்கு அன்பான தேவத்தின் பிள்ளைகளே, அங்க எக்காலத்தையோ, இடிகளையோ, மின்னல்களையோ என்னால் பார்க்க முடியவில்லை. நான் இந்த 2 கேப்பை நம்ம தெளிவா பேச விரும்புறேன். ஏன்னா தேவாட்டுடைய காலத்தை யோவான் பேசிட்டான், அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியாக செய்த வேலையை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான், அவர் தான் இத்தனை கண்கள், 7 கண். நல்ல என்ன பொறுத்த மட்டும் ரொம்ப ஷார்ட்டா நான் இந்த வார்த்தைகள் பேருறேன். என்ன பொறுத்த மட்டும் பிரதர், ஏன் விசுவாசம் அல்லவட்ட தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தேவ ரகசியத்தினுடைய அந்த நிஜம் என்னவென்று சொன்னால், அதாவது யோவான் வெளிப்படுத்தல் 5:6 கண்ட தேவ ஆட்டுக்குட்டியாருடைய அந்த பரலோகத்துடைய காரியம் தான் இன்றைக்கு பூமியிலே போடப்பட்டிருக்கிற இந்த மெய்யான கூடாரம் என்பது இந்த விசுவாசம். ஹalleluya, ஹalleluya. அவன் ஆட்டுக்குட்டியை போல கண்டான், ஆனா பூமியில் நாம அதை மெய்யான கூடாரமா காண்கிறோம். ஹalleluya. Because brother, the whole world I'm challenging. 6000 ஆண்டு காலம் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், முற்பிதாக்கள், ஞானிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இரத்த சாட்சிகள் யாருமே பேசாத ஒரு மாபெரும் காரியத்தை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹalleluya. 6000 ஆண்டு காலம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு மாபெரும் கூடாரத்தை தேவன் 2023 இந்த இந்தியாவுக்கு அனுப்பினார். ஹalleluya. அதுக்கு சாட்சியா இருக்கிறோம்.
அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். ஆட்டுக்குட்டியாருடைய யோவான் கண்ட சாயம் இன்னைக்கு நம்முடைய கண் முன்பாக நிஜமாய் நின்று கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கண்ட அந்த கருப்பொருள், அவன் கண்ட அந்த ஃபார்முலா, அவன் கண்ட அந்த அந்த காரியம் நம்முடைய கண்களுக்கு பிரதர்ஷியமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் காலம் வருகின்ற பொழுது இந்த மெய்யான கோணத்துடைய காரியத்தை முடிந்த அளவுக்கு 3Dல டிஜிட்டல்ல கூட நான் போட்டு நான் காண்பிக்க முடியும். ஏன்னா என் மூளை கெட்ட மாதிரி இது எதுவும் என் மூளை இல்லை. என் மூளை பல ஆண்டு செத்த ஒரு மூளை. பட் திஸ் இஸ் நாட் மை பிரைன், இஸ் a brain of God. ஆகவே இந்த மெய்யான கூடாரம் என்பது 7 நிலைமைகளை கொண்டு, there are 7 phases. There are 7 phases, that's the correct word. 7 நிலைமைகளை கொண்டது. The first phase denotes the power of the first eye which has sent to the earth and nobody can see that. And that spirit was revealed, the spirit of truth. சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளன் ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்கள் பூமியில வருகின்ற பொழுது அந்த 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த 7 கண்களிலே முதலாவது கண் இதுவரைக்கும் உலகம் உண்டான முதல் கொண்டு 6000 ஆண்டு காலம் பேசாத, பேசக்கூடாத, கேட்கக்கூடாத, அறியப்படாத, சேரக்கூடாத தேவனுடைய ஆழத்துக்குள், தேவனுடைய ஞானத்துக்குள் மறைக்கப்பட்டு உன்னதமான காலத்தின் சத்தியத்தை அந்த ஆட்டுக்குட்டியாருடைய முதலாவது கண் இந்த பூமிக்கு கொண்டு வர கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is a first experience, my dear brothers. The first eyes of God brought the message of an hour. காலத்தின் சத்தியம். It has 3 parts. அதுக்கு 3 பகுதி உண்டு. Before the foundation, from the foundation, the word has to come. உலகத்திற்கு முன்பு, உலகத்தோட முதல், இனி வரும் உலகம். அப்ப கரெக்டுங்க. உலகத்திற்கு முன்பு வார்த்தை தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தோட முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, இனி வரும் உலகத்திலே அவர் ஆட்டுக்குட்டியானவராக வீற்றிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I can prove the word of God. Before the foundation, from the foundation, the word has to come. This is the royal message God has sent to the earth. The first eyes of the Lamb of God. Amen. Amen. ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண், நல்ல கவனிக்க பிரதர். ஆட்டுக்குட்டியாருடைய 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகுதான் 7 இடிகள் முழங்க முடியும், எக்காலங்கள் ஊத முடியும், மின்னல்கள் பழிச்சிட முடியும். இந்த இடிகளும் எக்காலங்களும் மின்னல்களும் தன் வேலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது பிரகாரத்திலே அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள், ஊழியங்கள், மரணம், அடக்கம், உயிர்த்தல் எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று நிறுத்தப்பட வேண்டும், ஒன்று தொடங்க வேண்டும், ஒன்று முடிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவின் ரகசியம் அறிந்து பேசிக் கொண்டிருக்கிற கடைசி மனுஷன் நானே. ஹல்லேலூயா. இது ஒரு பரதோட செய்தி பேச மாட்டான், பேசாது இருப்பார். Believe it or not, the great importance. நல்ல கவனிக்கணும். இப்ப அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வாசி வெளிப்படுத்துற 5ஆம் வாரம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் கோபுரத்துக்கும் மத்தியிலே நிற்கிறது. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. ஆமென். அந்த கண்கள் பூமிக்கு அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். இப்போ இது எல்லாமே லிசன் வெரி கேர்.
இது எல்லாமே சபையின் காலத்துக்கு பிறகு. சபை இதோட முடிஞ்சு போச்சுப்பா, முடிஞ்சு போச்சு. 4 பரலோக சிங்காசனம் வந்தாச்சு. 5 அதெல்லாம் கவனிக்கணும், ரொம்ப கவனமா கவனிக்கணும். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியாருடைய என்ன இருக்குது? 7 கண்கள், 7 கண்கள், 7 கொம்புகள். பாத்தீங்களா? இந்த சைடு 7 கொம்பு வச்சுக்கலாம், இந்த சைடு 7 கண்கள் வச்சுக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கொம்பு, ஒரு கண்ணு. சபை காலத்துல ஒரு குத்து விளக்கு, ஒரு நட்சத்திரம், ஒரு குத்து விளக்கு, ஒரு நட்சத்திரம், ஒரு குத்து விளக்கு, ஒரு நட்சத்திரம், ஒரு கண்ணு, ஒரு கொம்பு. இது சபைக்கு கொடுக்கப்படாது. Hallelujah. This is not given to the church. This message is not for the body of Christ. பிரதர், திட்டமா 2 கருத்து நான் பேச விரும்புறேன். நீங்க வேதத்தை தெளிவா படிச்சு பாருங்க. தயவுசெய்து 8ஆம் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 8ஆம் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா ஃபுல்லா வாசித்து பாருங்க. ஆரோன் தேவன் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மகாபிரதான ஆசாரி. கரெக்டா? அவனுக்கு என்னெல்லாம் உண்டு? என்னெல்லாம் உண்டு? எல்லா காரியம் உண்டு. அபிஷேகத்தை யார் பண்ணணும்? மோசே பண்ணணும். ஆனா 2 பேரும், ஆரோட வேலை என்ன? மகாபிரதான ஆசாரியே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரத்தம் செலுத்துவதற்கு தகுதி பெற்றவன், பாவ நிவர்த்தி செய்வதற்கு எல்லாம் பண்ணப்பட்டவன், வருஷத்துக்கு தான் போக முடியும், எல்லா தகுதியும் உண்டு. ஆனா மோசேக்கு என்ன கிடையாது? இந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ப்ரொசீடிங்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ் எதுவும் யாரும் கிடையாது, மோசே கிடையாது. ஆனா மகாபரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்துக்கு மேல உட்கார்ந்து கர்த்தர் ஆரோன்கிட்ட பேசுவாரா, மோசேட்ட பேசுவாரா? ஆமா. மோசேட்ட எந்த வித டாக்குமெண்டேஷன் இல்லையே. மகாபிரதர் ஆசாரியர் பட்டமும் இல்ல, பதவி இல்ல, வஸ்திரம் இல்ல, ஊரிமும் இல்ல, தும்மியும் இல்ல. ஊரியம் இருக்கு, தும்மியும் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு. அவன் பெரியவனா? ஊரியம் இல்ல, தும்மியும் இல்ல, வஸ்திரம் இல்ல, அபிஷேகம் இல்ல. ஆனா கடவுள் விட்டு மோசடி பேசுற இவையா பெரியவன்? ஹல்லேலூயா. இப்போ அந்த ஆரோன் தான் கிறிஸ்துவின் சரீரமாக சபை. அந்த மோசே தான் நான் மனவாட்டி கூப்பிட்டு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைப்பு சபைக்குரியது, அபிஷேகம் சபைக்குரியது, அடையாளம் சபைக்குரியது, அற்புதம் சபைக்குரியது, மரணம் சபைக்குரியது, அடக்கம் சபைக்குரியது, உயிர்த்தெழுதல் சபைக்குரியது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எல்லாமே சபைக்குரியவர்கள். சத்தியத்துக்குரியவனோ, மனவாட்டுக்குரியவனோ. ஹல்லேலூயா. சிற்சியின் சுவாதீனம், தேவனுடைய வெளிப்படுதல், ஆட்டுக்குட்டியோட கல்யாணம், மனைவியின் ஆயத்தம், அழியாமை சொந்திருப்பது, மனித தேவசை சொந்திருப்பது, இதெல்லாம் மனவாட்டிக்குரியவைகள். ஹல்லேலூயா. நண்பா, மரணத்தின் சாயல் முடிந்தது, சபையின் காரியம் முடிந்தது. தேவனுடைய நித்தியத்தின் பாதையை திறந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல பூமி கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை ஆழமா பேச பேச தேவன் உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம காதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் ஒரு யுகத்தை மாற்றி விட்டார். God has changed. எப்படி யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஆராதனை செய்கின்ற பொழுது வார்த்தை மாம்சம் இயேசு பூமிக்கு வந்தாரோ, அதோட யுகம் மாறினது போல தேவன் தன்னுடைய மனவாட்டிக்காக என்றைக்கு 2020 ஜூலை 24 இந்த மெய்யான கொடாத்தை இந்த இந்திய தேசத்துக்கு, தமிழகத்துக்கு அனுப்பினாரோ, அன்றிலிருந்து ஒரு மாபெரும் யுகம் மாறிவிட்டது. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, நீ ஏத்துக்கிட்டா போனாலும் சரி, போகட்டும் போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த மெய்யான குடத்துடைய வாசல்ல எல்லா இடிகளும் அமைதியா இருக்க கண்டேன். இந்த மெய்யான குட எல்லா ஜன்னல்களிலும் எக்காலங்கள் அமைதியா இருக்க கண்டேன். இதோட பிரகாரத்தில் கிறிஸ்து சபைக்குரிய காரியங்கள் நிறுத்தப்பட்டிருக்க கண்டேன். இது அஸ்திவாரமானது உலகத்திற்கு முன்பதாக
அநாத அபிஷேகத்தால் மூடப்பட்டிருக்க கண்டு, இவைகள் தேவ ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்க கண்டு. ஹல்லேலூயா! ஆகவேதான் இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய இந்த மெய்யான கூடாரமானது வேதத்தில் எழுதப்பட்ட யோவான் கண்ட அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியாருடைய இன்னொரு சாயலா இருக்கு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வெளிப்படுத்தல் 5:6 தான் சார் நீங்க பாக்குறது. நீங்க இங்க திரையில பாக்குறீங்கல்ல, அது என்னது? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 7 கண்கள். முதலாவது கண் காலத்தின் சத்தியம், இரண்டாவது ஃபைனல் லைட், கடைசி வெளிச்சம். அர்த்தம் என்ன? வராதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. இல்ல இருக்கிற ஜனங்கள் அது பெரிய வெளிச்சம். இப்போ கடைசி வெளிச்சம், முந்தின வெளிச்சம், பிந்தின வெளிச்சம், எல்லா வெளிச்சம் அடைஞ்சாச்சு. அதுக்கு பிறகுதான் காலத்தை சரி தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம். நான் ஒவ்வொரு நாளும் இதை பேசுறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் இதுதான். இந்த தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னு எழுதி போயிட்டான். சரிதானா? வாசிங்க. 1:15-51 First Corinthians chapter 15. First Corinthians chapter 15 verse 51. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எஸ். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபப்படுவோம். கரெக்ட் தான். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபப்படுவோம். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இது ஒரு பெரிய 1 வருஷம் நான் பேசுறேன். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு 1 வருஷம் பேசலாம் சார். மறுரூபம்னா என்ன? மகிமைன்னா என்ன? நாமும் கொடுக்காது யாரு? ஆமா, நாமும் அப்படிங்கிறாரு. அது யாரு? ஆமா, வி இங்கிலீஷ் போட்டுக்க நாம், அது யாரு? சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்ளும் போது 54 படிப்பா. அழிவுள்ளதாகி இது அழியாமையும், அழிவுள்ளது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக தரித்துக் கொள்ளும் போது. அவன் 7 சமய காலத்தை தரித்துக் கொள்ளல, தரித்துக் கொள்ளுகிறதா. அப்படி தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா அந்த அழிவுள்ள சரீரத்துக்கு அழியாமைக்காக, அழிவுள்ளதுக்கும் அழியாமைக்கும் மத்தியில, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியில, வார்த்தைக்கும் மாம்சத்துக்கும் மத்தியில, சரீரத்துக்கும் மனவாட்டிக்கும் மத்தியில, நித்தியத்துக்கும் சத்தியத்துக்கும் மத்தியில, நித்தியத்துக்கும் ஒரு பாதையில தேவன் மகா உன்னதமான 3 காட்சிகள் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீ கேட்காத சத்தம் என்றைக்கு உன் காதலை கேட்கிறதோ அன்றைக்கு தான் இதை நீ பெற்றுக்கொள்வாய். இதை நீ பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் சிருஷ்டியை நீ சுயாதனம் அடைய வேண்டும். சிருஷ்டி சுயாதனம் அடைகின்ற பொழுதுதான் தேவபுத்திரர்களே நீங்கள் சாட்சியிட பூமிக்கு வர வேண்டும். இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள இணைக்கப்பட்ட தேவ ரகசியங்க. ஹல்லேலூயா! சார், நம்முடைய ரட்சிப்புனால, நம்முடைய அடையாளத்தினால, நம்முடைய அற்புதத்தினால தேவனுடைய புத்திரன் வரவே வெளிப்பட மாட்டாயா? சிருஷ்டி சுயாதனம் அடையாது. 2026 வருஷம் ஊழியறோமே, எத்தனை மரித்தர் அடிக்கிறோம், எத்தனை குருடை பார்த்திருக்கான், எத்தனை செவனை கேட்டிருக்கிறான். சிருஷ்டி சுயாதனம் அடைஞ்சிட்டா? தேவனுடைய வெளிப்பட்டாங்களா? சரீரம் மீட்கப்பட்டாச்சா? இல்லையே, இல்லையே. சொல்லுங்க சார். ஹல்லேலூயா! அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டுமே. ரட்சிப்பு, ரைட்டு, மன்னிப்பு, அடையாளம், அற்புதம், வரங்கள், கனிகள். அதனால சரீரம் மீட்பு உண்டாக இல்லையப்பா. தேவனுக்கு வெளிப்பட இல்லையே. சபை ஆட்டுக்கிட்ட மனவாட்டி இருந்திருந்தா சரி மீட்பு பெற்றுக்கணுமே. 7 சபை காலம் முடிஞ்சு போச்சப்பா. ஒருத்தரும் சரி மீட்கப்பட இல்லையே. ஏயா, அன்பட தூதனுக்கே சௌகரியம் மீட்பு கிடைக்கலையே.
நம் முன்னோர் பலர் அக்கறை மீது நமக்காகவே காத்திருக்க, நம் முன்னோர் பலர் அக்கறை மீது நமக்காகவே காத்திருக்க, பின்னில் ஜீவநதி கரைவோரா வேகம் நானும் சேர்ந்து கொள்வேன், என் வாஞ்சே உயர்ச்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார், கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார், கண்ணீர் யாவையுமே அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரதர், ரொம்ப கவனமா கவனிக்கணும். இப்போ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கி அதில் 7 முத்திரைகளை உடைத்து பலமுள்ள தூதனுக்கு கொடுத்து, பலமுள்ள தூதன் அந்த புத்தகத்தை பூமிக்கு கொண்டு வந்து யோவானுக்கு புசி கொடுக்கும் போது மட்டும்தான் 7 இடிகள் முழங்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பேசுறேன், கவனிங்கப்பா. லிசன் மை வேர்ட் வெரி கேர்ஃபுல்லி. ரொம்ப நாள் உட்கார்ந்து நான் கத்திட்டு இருக்க மாட்டேன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ரெவலேஷன் சாப்டர் 10 வாங்க. பின்பு ரெவலேஷன் சாப்டர் 10. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். வெரி குட். மேகம் அவரை சூழ்ந்திருந்தது. வெரி குட். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்கள் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. திறக்கப்பட்ட, பைபிள் பொறுமை படிக்கணும். திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவர் கையில் இருந்தது. இந்த புத்தகத்தை என்ன செய்வோம்? சிங்காசனத்திற்கு அது முத்திரிக்கப்பட்டுருச்சு. அடிக்கப்பட்டவன் மாதிரி காட்டு கையில அது திறக்கப்பட்டாச்சு. இப்போ அந்த சிறு புத்தகம் எங்கே இல்ல? சிங்காசனத்துல இல்ல. அடுத்து அடிக்கப்பட்டவன் அங்க இல்ல, கையில இருக்குது. இப்போ அவன் பூமிக்கு இறங்கி வரணும் பாருங்க. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் கையில் இருந்தது. வெரி குட். தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும், வெரி குட், தன் இடபாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கத்திரை போல சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அப்போ முத்திரைகள் திறக்கப்பட்ட, முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு இடி முழங்குமா? இடி முழங்க பிறகு முத்திரை உடைக்கப்படுமா? முத்திரை உடைக்கப்பட்ட பிறகுதான். அப்ப அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? புறம்பான காரியத்தை பேசும்போது இடி முழங்காது. புறம்பான காரியத்தை பேசி உள்ளான காரியத்தை பேசின பிறகு என்ன செய்யும்? இடி முழங்கும். நம்ம அப்படி செய்தி நான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பாக்குறேன். தப்பா ஃபார்முலா மாத்துறீங்க. டோன்ட் சேஞ்ச் தி ஃபார்முலா. அதாவது முத்திரை உடைக்கப்படும். நோ நோ நோ. முத்திரை உடைக்கப்பட்டு பலமுள்ள தூதன் புத்தகத்தை பூமிக்கு கொண்டு வரும்போது இடி முழங்கும். ஏன்னா இடியானது பரலோகத்தில் இல்ல, இடியானது மத்தியாகத்தில் இல்ல, இடியானது பரதீசிக்கும் மத்தியாகத்துக்கு மத்தியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவன் பூமிக்கு அந்த கால் வரும் பொழுதுதான் புத்தகத்தை ரகசியம் திறக்கப்பட்ட சத்தம் இடிக்கு கேட்ட பிறகுதான் அது ஆர்ப்பரிக்கும். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு சட்டம் உண்டு. இறையாது அமைதலாரு கடலுக்கு இடியே நான் வரும்போது மட்டுமே முழங்கு. இடிக்கு மின்னலே என் முகத்தை பார்த்து மட்டும் படிச்சுடு. அது மின்னலுக்கு. காரியங்களே ஜனத்தை மூடிக்கொள். அது ஜனத்துக்கு. உனக்கு என்னையா கொடுத்திருக்காரு? ஹல்லேலூயா. சகல சிருஷ்டிக்கும் அதிகாரம் உண்டு. சகல சிருஷ்டிக்கும் சட்டம் உண்டு. அவர் சிருஷ்டிக, அவர் சொல்லாகும். அவர் சொல்ல விட்டு முழங்காது சார். இந்த நடிக்காது சும்மா. Hallelujah. This is the formula. சார் நல்லா கவனிங்க. நான் அதை அழகாக அந்த ஆண்டு கொடுத்த செய்தி நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. வாசி. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவர் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான்
செய்தி சொல்லுது. அல்லேலூயா. முதலாளி ஒரு செய்தி சொல்லுது. அது என்ன சொல்லிச்சுங்கிறத பேசிச்சு சார். நீ கேட்க நான் சொல்ல முடியும். யோவன் அப்ப இப்ப சொல்றாரு ஆண்டவர், என்ன செய்யலப்பா படிங்கண்ணே. அவ்வேளையிலும் தங்கள் சத்தங்களை குறைக்கிற போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்துக்கு ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஆனா யோவான் கேட்டானா இல்லையா? அல்லேலூயா, கேட்டான். யோவான் கேட்டானா இல்லையா? ஆமென். என்ன மாதிரி அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்தவங்க கேட்டானா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை பூமியில ஒரு மண்ணான மனுஷன் முத்திரை போட்டு இன்றைக்கு வரைக்கும் மறைச்சு வச்சிருந்தான்னா, அந்த மண்ணான மனுஷன் போட்ட முத்திரையை உடைப்பதற்கு தேவன் இன்னொரு மண்ணான மனுஷனை அனுப்பி அதை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hope understand. Listen to us very carefully. இது பரலோக முத்திரை போடல சார். அந்த அந்த சிறு முத்திரை போட்டப்பட்டதை ஒருத்தர் உடைக்க முடியாது. இது யார் முத்திரை போடுறா? அப்ப இப்ப யோவான் தெரியுமா இல்லையா? நல்லா தெரியும். அவன் எழுதுகிறானே, அவன் கேட்டானே. அவ் 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். ஆமென். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்துக்கு ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது. எப்பா இனி இந்தியாவில் 2000 ரூபாய் ரோடு செல்லாது. அதுக்கு பிறகு நீ மூட்டையா நீ தண்டன்னா 2000 ரூபாய் நோட்டை நீ சேர்த்து வச்சாலும் சொல்லுங்க செல்லாது சார். நீங்க இப்ப சபையில அடையாளம் செய்தாலும் அற்புதங்களை செய்தாலும் 1000 குண்டி நடந்தாலும் 1 லட்சம் செவிட கேட்டாலும் சார் அது செல்லாது. ஏன்னா மீட்பின் காலம் வந்து விட்டது. ரட்சிப்பு தன் பணிவிடை ஓட்டத்தை முடித்த உடனே மீட்பு வர வேண்டுமே. மீட்பு முடிந்த உடனே சரீரங்கள் சாயலாக மாற்றப்பட வேண்டுமே. சரீரங்கள் சாயலாக மாறின பொழுது சிருஷ்டி சோதனை பெற வேண்டுமே. சிருஷ்டி சோதனை பெற பொழுது தேவனுக்கு வெளிப்பட வேண்டுமே. தேவனுக்கு வெளிப்படுவதற்காக மனவாட்டி ஆயத்தமாக வேண்டுமே. மனவாட்டி ஆயத்தமாகும் போது கல்யாணம் ரெடியாக வேண்டுமே. கல்யாணம் ரெடியாக உடனே புதிய இறங்கி வர வேண்டுமே. நீ எங்க சார் இருக்கிறீங்க சொல்லுங்க சார். ஹல்லேலூயா. சத்தியம் இதுவே ஏற்றிடுவே, சந்தோஷமாக துன்பம் சகித்திடுவே. சத்தியம் இதுவே ஏற்றிடுவே, சந்தோஷமாக துன்பம் சகித்திடுவே. காலத்தின் சத்தியம் வெளிப்பட்டதால் கர்த்தரின் நாமத்தை புகழ்ந்திடுவே. காலத்தின் சத்தியம் வெளிப்பட்டதால் கர்த்தரின் நாமத்தை புகழ்ந்திடுவே. இனி காலம் செல்லாது. ஆனாலும் வாசின இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளுக்கு விசேஷமாக இருந்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே ஆமென் அவன் எக்காலம் ஊதுகிற போது பைபிள் ஒழுங்கா படிப்பா. பூதம் ஊதுறனா போட்டு பைபிள்ல ஊதுகிற போது, ஆனா ஊத போகிற போதுப்பா. ஆமென். ஊத போகிற போது ஒரு எழுத்தையும் மாற்றக்கூடாதுப்பா. இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தம். ஏப்பா இந்த 7ஆம் தூதன் சபை தூதன் ஐயா அது பேசுவோம் சார். ஐ கால் ஆல் தி பிரதர் பீப்பிள்ஸ் சார். 7 சபையில் உள்ள 7 நட்சத்திரத்துக்கு எக்காலம் கிடையாதுப்பா. ஐயோ கடவுளே, சோதனை அது எங்களுக்கு. This angel is not the church angel. நல்ல கப்பத்துல படிங்க சார். பைபிளை படிங்க. அந்த புத்தகத்தை படிங்க. சும்மா நீங்க சொல்றத கேட்கறாங்களா? அவ்வளவு முட்டாளா உட்கார்ந்துருக்கிறோம். This is not a church angel சார். எந்த சபையும் தூதன் எக்காலம் கிடையாது. நல்ல பைபிளை படிச்சு பாருங்க. அவரே தூதரை போட்டு வாங்குறாரு, குருடக்கிறாரு, செவிடக்கிறாரு, நிர்வாணிக்கிறாரு. ரைட்.
அடுத்து இனிகாலம் சொல்லாது. இப்போ 8வது நான் வானத்துக்கு பிறகு கேட்ட சத்தம் நான் வானத்துக்கு பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடைய பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற இப்ப தலைவரிங்க அந்த பலமுள்ள தூதகிட்ட புஸ்தகத்தை யோவான்ட்ட கொடுன்னு சொல்லி பரவ சொல்லல. எப்படி எப்படி சொல்லுங்க. சத்தமானது பலமுள்ள தூதர்கிட்ட சொல்லி நீ போய் யோவான் கொடுன்னு சொல்லல. சத்தம் நேரம் எங்க வருது? யோவான்ட்ட. யோவானே நீ போய் அவன் கையில புஸ்தகத்தை வாங்கி புசி. ஹalleluya நல்ல பைபிள் படிச்சு பாருங்க சார். அந்த பலமுள்ள தூதர்கிட்ட சத்தம் சொல்லல. பலமுள்ள தூதனே நீ போய் யோவான்ட்ட புஸ்தகத்தை கொடுத்து சொல்லல. சத்தம் நேரம் எங்க வருது? அப்போ பரலோகத்தின் சத்தம் பலமுள்ள தூதனையும் தாண்டி யோவானுக்கு வந்தது போல. அல்லேலூயா. பரலோகத்தின் சத்தம் சொல்லுங்க. பலமுள்ள தூதனையும் தாண்டி யார் வந்தது போல? ஹalleluya. இன்னைக்கு பரலோகத்தின் சத்தம் கிறிஸ்துவின் சரீரமாக சபையை தாண்டி பூமியிலிருந்து உழைத்த சத்தியத்துக்கு வர கண்டே. ஹalleluya. நல்ல பைபிள் படிங்க சார். Read the message very carefully and thoroughly. நல்ல படிச்சு பாருங்க. நான் வானத்திலிருந்து பிறகு கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடைய பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதருடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சுருக்கு புத்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல நான் தூதரிடத்தில் போய். இப்ப யோவான் இயேசு வெளிப்பாட்டுக்குள்ள 3 முக்கியமான காரியத்தை செய்துவிட்டு நித்திரை அடைந்திருக்கிறான். நம்பர் 1 ஆவிக்குள்ள போயிட்டான். இடி முழக்கத்துடைய செய்தியை முத்திரை போட்டுட்டான். சிறு புஸ்தகத்தை புசித்துக்கிட்டான். இந்த 3 யாருக்கு பேட்டு? யோவான்ட்ட பேட்டு. எதுக்கு அடையாளமா? எதுக்கு அடையாளமா? அதாவது ஒரு செடி முளைக்கின்ற பொழுது அதனுடைய வேரானது பூமியில் உள்ள தண்ணீரையும் அதனுடைய நியூட்ரியன்ஸ் அதனுடைய எல்லா காரியத்தையும் அது உறிஞ்சி எடுப்பது போல சத்தியம் பூமி மீது முளைக்கும் பொழுது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முத்திரிக்கப்பட்ட பேசப்படாத சொல்லப்படாத காணக்கூடாத மறைக்கப்பட்ட அத்தனை சத்தியமும் பேசப்பட்டால் அது பூமிக்கு முளைத்த சத்தியம். அதை பார்ப்பதற்கு தான் நீதி வானத்திலிருந்து தாழை இறங்கி வரும். அல்லேலூயா. சத்தியம் பூமிக்கு முளைக்கும், நீதி வானத்தில் செய்யும், தாழ பார்க்கும். சார் பரலோக சபையை பார்க்காது சார். நான் வானத்து பிறகு சத்தமா 8வது சொன்ன சத்தம் பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதருடைய கையிலிருக்கும் நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல நான் தூதரிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும். ஏன் ஏற்கனவே போய் வாங்கி குஷின்னு சொல்லிட்டாரு. அதே போல இன்றைக்கும் எப்பா ஜீவரிச்சத்தின் கனியை புசித்தது போதும், ஜீவரிச்சத்தின் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டால் சத்தியமகர மனவாட்டி வார்த்தையின் அதிகாரத்தோடு புதிய வானம் புதிய பூமியிலே ஜீவரிச்சத்தின் அதிகாரம் பெற்றவளாக இருப்பாள். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் கிட்ட பலமுள்ள தூதரால புஸ்தகம் தரமான்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே அந்த சத்தத்தை கேட்டு விட்டான். ஹalleluya. வாங்கிக்கொள். Go listen it. மனவாட்டியே வாங்கிக்கொள். மனவாட்டியே வா, உள்ளே வா, இங்கே வா, ஏறி வா. மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்க தோழியோடு மணவாளன் இறங்கினாரே. நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரையே எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு
மகிமை செலுத்து. ஹalleluya. அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் படிங்க. வாசிங்க. நான் தூதரிடத்தில் போய் நான் தூதரிடத்தில் போய் அதை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவர், நீ இதை வாங்கி புசி, இது ஒரு வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் இருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றார். ஆமென். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதருடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். போதும்பா புசித்தேன். இப்ப சிங்காசனத்தில் உள்ள புஸ்தகம் ஆட்டுக்குட்டியார்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டியார் புஸ்தகம் பலமுள்ள தூதர்கிட்ட போய் பலமுள்ள தூதரோட திறக்கப்பட்ட புஸ்தகம் எங்க போயிட்டு இப்போ சிங்காசனத்தில் உள்ள கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? ஆட்டுக்குட்டியார்கிட்ட போயிட்டு பாரு. ஆட்டுக்குட்டியார் கேட்டா தூதர்கிட்ட கேட்டா யோவான்கிட்ட கொடுத்தாரு. யோவான்கிட்ட கேட்டா எப்ப மனவாட்டி தூக்கி போயிட்டாப்பா. ஹalleluya. நீ கேட்கிற சத்தியம் இதுவே. யோவான் புசித்த சிறு புத்தகத்தின் ரகசியமே உன் கால் கேட்கிற மகாபலி சத்தம். ஹalleluya. இடி முழங்காது. அதை முழங்கிட்டேன். நம்முடைய சாரம், நம்முடைய அஸ்திவாரம். ஆண்டு சொன்னாரு, மேல் நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் ரைட்டு சொல்லுங்க வாசல் மேல் பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லிலே என் சபையை கட்டுவேன், வாசலில் சேது மேற்கொள்ளாது. அப்போ உண்மையான சபை வந்து எது மேற்கொள்ளாது? பாதாளத்து வாசல் மரணம். மறிக்கிறவன் அடக்கம் பண்ணப்படுகிறது வரைக்கும் பாதாளத்தின் வாய் திறந்திருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு வாசல் வேணும் இல்ல, நாசமும் மரணமும் நடுக்கணும் இல்ல. ரைட், நம்ம தெளிவான பேசிட்டு பேரு. ரைட், இப்போ 11 வருஷம். அப்பொழுது அவன் என்ன நோக்கி மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் வாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். எதுக்கு பிறகு? புத்தகத்தை வாங்குவதற்கு பிறகு. அவன் சொன்னான சொல்லல, மறிச்சிட்டான்ல. இது அடுத்த வாரம் செய்தியில பேசுவேன். 2ஆம் தீர்க்கதரிசனம், செகண்ட் ப்ராபசி. ஹalleluya. சிறு புஸ்தகத்தின் அடிப்படையில் யோவான் தீர்க்கதரிசனம் பேசியிருக்கிறானா? பேசலன்னா அதை யாரு பேசுறது? அப்படி புஸ்தகத்தை பத்தி ஒருத்தர் பேசினா எப்படி பேசிடுவான்? அவன் யாரு என்கிறத வருகாத்திரம் தெளிவா பேசுவேன். ரைட், இப்பதான் நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தேவ ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்த்தோம். வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அடிக்கப்பட்ட வண்ணம் ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்த்தோம். அவர் என்னெல்லாம் சிலர் பார்த்து முடிச்சோம். இப்ப நல்லா வரீங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 8 the word 13 the verse 8. வெளிப்படுத்துற 13:8. வாசி. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புத்தகத்தில் பாத்தீங்களா? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியான கையில சிறு புஸ்தகம். உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய கையில ஜீவ புஸ்தகம். தேவ ஆட்டுக்குட்டிய கரத்துல ரட்சிப்பின் புஸ்தகம், புதிய ஏற்பாடு. இப்போ தேவ ஆட்டுக்குட்டியாருடைய காலத்தில் உள்ள அந்த சுவிசேஷ காலம், அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டியில் உள்ள அந்த சிறு புஸ்தகத்தின் காலம், உலகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியில் உள்ள ஜீவ புஸ்தகத்தின் காலம். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் நிறைவு பெற்று முடிக்கப்பட்டு கர்த்தருடைய ரகசியம் நிறைவேறுவதற்காக ஆட்டுக்குட்டியாருடைய 2ஆம் துறைக்குள்ளே பத்திரமாக அடுக்கி வைக்கப்பட்டது கண்டேன். இவைகளே தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடத்துல ஆட்டுக்குட்டியான 3வது கண்களால் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது கண்டேன். ஹalleluya, ஹalleluya. அங்கே புதிய ஏற்பாடு இருக்கிறது, அங்கே மீட்பு புஸ்தகம் இருக்கிறது, அங்கே சிறு புஸ்தகம் இருக்கிறது, அங்கே ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. Everything has been closed.
that is called as தேவ ரகசியம் நிறைவேற புஸ்தகங்கள் முடிக்கப்பட்டு விட்டது. பரதேசிலே ஆவிக்குரிய சரீரங்கள் ஜென்ம சரீரங்களுக்காக கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்து சரியான போறபடினாலே இனி பாவ சரீரத்தை ஜென்ம சரீரம் மாற்றக்கூடிய கிறிஸ்து சரீர பூமியில இல்லை. ஒன்று, நீ நித்திய நியாயத்திற்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுல ஒரு சாய்ஸ் தான் உனக்கு. ஒண்ணு இல்லைன்னா நித்திய ஜீவனுக்கு போகணும். நித்திய ஜீவனுக்கு போகணும்னா நித்திய ஜீவன பாதையை கண்டேன் என்கிற ஆட்டுக்குட்டியாருடைய சாயல் மெய்யான கூடாரமாக உன் கண்களுக்கு பிரதேசமாய் இருக்கின்ற பொழுது இவைகளை விட்டே நீ போவாயானால் உலகத்திலே நியாயத்திற்கு தப்பிக்கொள்வது சாதாரண ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முடிக்கிறேன், எனக்கு நிறைய பேசணும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது ரெவலேஷன் chapter 19 the verse 7. நாம் சந்தோஷப்பட்டு கனிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்றால் ஹalleluya. பிரதர், யோவான் 1:16 தேவ ஆட்டுக்குட்டி வரும்பொழுது மனைவி பற்றி பேசல. வெளிப்படுத்தல் 5:6 அடிக்கப்பட்டவன் ஒரு ஆட்டுக்குட்டி பற்றி பேசும்போதும் மனைவி பற்றி பேசல. வெளிப்படுத்தல் 13:8 உலக அடிப்படை ஆட்டுக்குட்டி காரியத்திலையும் மனைவி பற்றி பேசல. அப்படியானால் வார்த்தையின் மாம்சமானது தேவ ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்டவன் ஆட்டுக்குட்டியாக, உலகத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு உள்ளவராக, மீட்பின் புத்தகத்தின் சொந்தக்காரராக, ஜீவ சொந்தக்காரராக இடிகள் முழங்கின பொழுது சிறு புத்தகத்தை யோவான் புசித்த பிறகு மறுபடியும் அவன் திகு சொல்ல ஆரம்பிக்கும்போதாக மரணம் அவனை மேற்கொண்டபடினாலே தேவன் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துவதற்காக, சொல்லக்கூடாததை அதை பேசக்கூடாததை பேசுவதற்காக, தேவ ஞானத்துக்குள், தேவனுடைய ஆழத்துக்குள், தேவனுடைய சிந்தனைக்குள், கண் காணாததை, காது கேட்காததை இதுவரைக்கும் தேவன் பேசுகின்ற பொழுது சிருஷ்டியே நீ சுயாதீனமடைய ஆயத்தமாயிருப்பாய் என்கிற சத்தம் பூமியிலே நீக்கப்படுகின்ற பொழுது, தேவனுடைய புத்திரர்களே பூமிக்கு வைவல் சொல்லப்பட்ட காலம் வருகின்ற பொழுது, புதிய வானம் புதிய பூமியிலே இயேசு நாமத்துக்காக ஒரு புதிய நாமம் பிரகடனப்படுத்துகின்ற பொழுது, புதிய எருசலேம் இறங்கி வருகின்ற பொழுது, ஜீவசித்தின் தனி 12 விதமான கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, அதற்கு பிறகு மனவாட்டி ஜீவசித்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, தேவ ரகசியம் நிறைவேறி முடிந்த பிறகு மனவாட்டி சொல்வாள், நான் ஆயத்தமாகி விட்டேன். அவளால் மட்டும்தான் சொல்ல முடியும் சார். ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அர்த்தம் என்ன? ரெடி ஆயிட்டா. எப்படி ரெடி ஆயிட்டா? ஐயா, பரதீசில ஆவிக்கிற சரீரங்கள் முடிக்கப்பட்டு விட்டது. ஐயா, தேவரேசன் இடத்துல புதிய ஏற்பாடு மீட்பின் புஸ்தகம் ஜீவ புஸ்தகங்கள் அடுக்கப்பட்டு விட்டது. ஐயா, ஜீவசமானது 12 விதமான கனிகளை கொடுக்க ஆரம்பித்தது. ஐயா, புதிய வானம் புதிய பூமியிலே புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. ஐயா, சிருஷ்டி சுவாதனம் அடைந்து விட்டது. ஐயா, தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டு விட்டார்கள். ஐயா, மணவாளனே நானும் ஆயத்தமானேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுவே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை ஆண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனவாட்டி ஆயத்தமாயிட்டா இதை கண்டுபிடிக்கலாம்னா, தேவ ரகசிய நேரிடத்தில் உள்ள காரியத்தை அவள் பேச வேண்டும், சிருஷ்டி சுவாதனம் அடைய வேண்டும்,
தேவனுடைய புத்திரன் வெளிப்பட வேண்டும். சிறு புஸ்தகம் பூமிக்கு வந்திருக்க வேண்டும். இடிகள் மின்னல்கள் சத்தங்கள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரம் சபையால் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். 12 விதமான கனிகளை கொடுக்கத்தக்க ஜீவச்சம் இருக்க வேண்டும். புதிய எருசலேம் இறங்கி வந்திருக்க வேண்டும். புதிய வானம் புதிய பூமி ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆவியும் மனவாட்டியும் இணைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் சொல்வதற்காகத்தான் அடிக்கப்பட்டவன் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் மெய்யான கூடாரத்தின் சாயலாக இந்த பூமியிலே 7 கண்களோடு 7 கொம்புகளோடு நமது மத்தியில் இருக்கிறார். இந்த மாபெரும் சத்தியத்தை பெற்றுக் கொள்கிறவன் பாக்கியவான். இவர்களை விட்டு விலகிறவனுக்கு ஐயோ அவன் பிரமாதங்களாக இருக்கும். ஆமென். கர்த்தர் இயேசுவே வாரும், அதி சீக்கிரமாய் வாரும். நாம் அவரை சந்திப்போம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜோப்னுமா புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ. புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கோ. மனம் மகிழ்ந்திடவே இயேசு வந்திடுவார். மனவாட்டியால் சென்றிடவே மனம் மகிழ்ந்திடவே இயேசு வந்திடுவார். சேர்த்திடவே குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் மேன்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். மகா பரிசுத்த ஆண்டவரே, நீ பேசின உன்னதமா ராஜவார்த்தைக்காக சோதரிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்டவன் ஆட்டுக்குட்டியானவர், குலத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஓ ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் இந்த மாவு சத்தியத்தை பேசுறதுக்காக சோதரிக்கிறோம். ஓ கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே ஆட்டுக்குட்டியானவர் மெய்யான கூடாரமாக எங்க தேசத்திற்காக சோத்திரம். தேவ ரகசிய நிறைந்த இடத்தை காண வச்சிருக்கிறதுக்காக சோதரிக்கிறோம். கர்த்தாவே, விலகினங்கள், சாபங்கள், அந்தகத்தின் கிரிகள், ஆண்டவரை செவிட்டவர்கள், குருட்டார்கள், தாறுமரத்தை சொப்பனித்திராவிகள், பிலிசினத்தாவிகள், பொல்லாத சாமர்த்திய உபதேசத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தாவே விடுதலையாக்கும், பாதுகாத்துக்கும். எல்லா கனம் துதி மகிழ்வதற்குமா சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஐயா நேசிக்கிற நல்ல ராஜா, ஆண்டவரே, நீங்க பேசின அதிசயமான